வீடியோக்காக இப்போ வந்து ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி தேவைப்படும்னா, இப்போ நான் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மியூசிக் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோலேருந்து தான் கொடுக்குறேன். வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் சாங்கு. இப்போ வந்துட்டு சாங் கரெக்டாக இருக்கான்னு ப்ளே பண்ணி பார்த்துட்டு, இப்போ வந்து நான் வந்து இமேஜ் எல்லாமே வந்து நான் 3 செகண்டுக்கு தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து நான் வந்து இந்த முன்னாடி ஒரு வீடியோ மாதிரி வந்துருக்குல்ல அந்த ஒயிட் கலரில், ஸோ அது வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் வீடியோ மாதிரி நான் பிப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் 2 செகண்ட்ஸ்லேருந்து 3 செகண்ட்ஸ்குள்ளே உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து நிறைய டைம் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிரான்சிஷன் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து டியூரேஷன்லாம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கேன்வாஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்ததுன்னா ஸோ அதெல்லாம் கவரப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாம் வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு அந்த வீடியோ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு அந்த வீடியோவும் ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மெட்டீரியல் லிங்க்குன்னு இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷனில் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்க்ரீன் கொடுப்போம்ல, ஸோ ஸ்க்ரீனுக்கு பதிலாக லைட் அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பியாக டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்த இமேஜ் ஸ்டார்டிங் பொசிஷனில் நீங்கள் செட் பண்ணி வைக்க போகிறீங்க. இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பக்கத்துலேயே வந்துடும். அதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் இமேஜ் கிட்டே வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜ் கிட்டேயும் கொண்டு போய் டூப்ளிகேட் பண்ணி வைக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிடும். ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கடைசியில் பார்க்கலாம். அது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில், அதனால தான் நான் அப்டேட் பண்ண சொன்னேன். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட்டோட லிங்க்கு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் லெட்டரில் கீழே பாருங்கள். ஸோ 5th அது ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து கரெக்டாக டைம் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நாம் எப்பவும் போல் வீடியோ வரல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம்தான். அது உங்கள் டைம் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் வீடியோ வரல கொடுத்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் மாதிரி கீழே கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில டெக் டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்களா, அது நான் வந்து இனி என்னோட இன்னொரு சேனலில் போட போகிறேன். ஜிஃப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதில் வீடியோஸ் போடுவேன். அதனோட லிங்க்கு கீழே இருக்கும், டிடெக்னு. அலைட் மோஷன் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டிஎடிச் 2.0 இருக்கும், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போய்க்கோங்க, ஃபில்டர் போயிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஷேக்குன்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து நான் வந்து கேம்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் லாஸ்ட் ஒன். இதில் வேல்யூ வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாமே வர மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து